ரிசைன் பண்ணி தான் அசம்பிளி செக்ரட்டரியை பார்த்து சட்டமன்ற குழுக்களை அப்ப இன்னைக்கு பார்த்தாங்களா? நானும் பாத்துறேன் சொல்லி மனு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கட்சியில இல்ல அப்படின்றத நீங்க வந்து சொல்லிட்டு. ஆமா, இப்ப உங்க சைடுல ஏன்னா நீங்க தான் கொறடா. அவங்க வந்து 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், நாங்க தான் மெஜாரிட்டியா இருக்கோம், மாற்றணும்னு சொல்லி. சார், கட்சியை விட்டு நீக்கப்பட்ட 50 சட்டமன்ற உறுப்பினரும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவங்கள கட்சியை விட்டு நீக்கிட்டார். பொதுக்குழு அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சு. கட்சியை விட்டு எல்லாத்தையும் நீக்கப்பட்டவர்களோடு எந்த தொடர்பு வச்சுக்கொள்ள கூடாதுன்னு கொடுத்துட்டாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் அவங்க கூட எந்த தொடர்பு வச்சுக்கிறதில்ல. ஐயா அவருடைய உத்தரவு தான் செல்லும். அவர்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை. கட்சியினுடைய சட்டப்பேரவை குழுவினுடைய தலைவர் அண்ணன் ஜி கே மணி அவர்கள் தான். கொறடா நான் தான். இப்ப போய் பார்க்க போறேன், போய் பார்த்து அவர்கிட்ட பேச போறேன். சார், ஏங்க அவருக்கும் பாலுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம்? பாலு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு 3 மாதம் ஆயிடுச்சு. அவரை நீக்கின பின்னாடி இந்த அப்புறம் கோபு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கோபு இவரை தான் சமூக நீதி பேரனுடைய தலைவராக மருத்துவர் ஐயா நியமித்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அவருக்கு இந்த கட்சியை பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான அடிப்படை தகுதியே அவருக்கு இல்லை. அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டு இன்னமும் பல்வேறு கட்சிகள்லாம் சந்திச்சுட்டு யாரும் அவர் மதிக்கல. அண்ணன் மாவீரன் குரு அவர்களை பிடிச்சி அவர் ஊர்க்காரங்கனால நம்ம பாட்டாளி கட்சி வந்து இணைந்தார். சும்மா அவருடைய சீன் போட்டு பத்திரிகையில பேட்டி கொடுத்து அவர் தன்னை ஒரு முன்னிலைப்படுத்தி கொண்டார். எங்களை மாதிரி மாணவர் பருவத்தில் டவுசர் போட்டு கட்சிக்கு வந்தவன், டிராயர் போட்டு 1988 பாட்டாளி மகிழ்ச்சியிலே நான் வன்னிய சங்கத்தில் வந்தவன். 1988 4 ரோடு நான் தான் சொல்லியிருக்கேன். 4 ரோட்ல மருத்துவர் ஐயா அவர்கள் 2 கண்ணு என்னை அழைத்து ஈர்த்ததுனால நான் கட்சிக்கு வந்தவன். இன்று வரையிலே கொள்கை மாறாமல் மருத்துவர் ஐயாவை என் கடவுள், மருத்துவர் ஐயாவை என் தலைவன் என்று நிரந்தரமாக உயிருள்ள வரையில வாழக்கூடியவன். நான் தான் கொறடா. ஐயா சொல்லுவார், நான் தான் கொறடா. கடிதம் கொடுத்திருக்காருல்ல ஐயா, செயலாளர் கடிதம் கொடுத்திருக்காரு. நான் தான் பாட்டாளி மகிழ்ச்சியோட கொறடா. கட்சி நீக்காச்சுங்க, கட்சியை விட்டு நீக்காச்சு. கொறடா உத்தரவு நாங்கள் கொடுப்போம்.